பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு அங்க வந்து அந்த ஆள் வந்து ஒரு மயானம் வச்சிருக்காரு. அந்த மயானத்துல வந்து டெட் பாடிஸ் வந்து எரிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இது மயானம் வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டா, அப்போ வந்துட்டு யாரெல்லாம் ஒரு 100 ஏக்கரோ இல்லாட்டி 1000 ஏக்கர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மயானம் வைக்கிறதுக்கு கொடுப்பாங்களா பெர்மிஷனா? கிடையாது. அப்போ வந்து ஏதோ தவறு அங்க நடக்குது. போதெல்லாம் பணக்காரன், செலிபிரிட்டி, சினிமா நடிகைகள் இவங்க தான். அங்க ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும் போதை நடக்குது. அங்க வந்து ஏதோ ஒரு தீர்த்தம் மாதிரி கொடுத்து ஒரு மாஸ் ஹிப்னாட்டிசம் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி இவ்வளவு பேர் அவதி சொல்லியிருக்கிறாங்க, ஏன் இந்த நம்ம நாட்டு சட்டம் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது? அங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஜகி ஒரு காலகட்டத்தில் இப்பெல்லாம் தான் நீங்கெல்லாம் பேசுறீங்க, நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெரியும் ஜக்கியோட ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம், அவன் அயோக்கியத்தானே எப்படி வந்தான் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு எங்கேருந்து இந்த காசெல்லாம் வந்துச்சு. அந்த ஆள் ஒரு காலகட்டத்துல கஞ்சா வந்து சைக்கிள்ல வச்சுக்கினான். ஜக்கி வாசுதேவும் வெகு சீக்கிரத்துல மாட்டுவான். ஏன்னா இந்த வந்துட்டு டென்னசி கோர்ட்ல வந்து அவனோட மான நஷ்ட கேஸ் டிஸ்மிஸ் ஆனது. எந்த ஒரு ஊடகமாவது இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் நாங்க சொல்றது இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் எதனா ஒருத்தராவது சொல்லியிருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் யாருமே சொல்ல. நான் சொல்லியிருக்கிறேன், பியூஷ் மனுஷ் வந்து சேலத்து அந்த தம்பி பேசியிருக்காரு, அவ்வளவுதான் தவிர்த்து வேற யாருமே இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணல. ஸோ அப்ப என்ன நடக்குது? அப்போ மேல் எடுக்கிற தட் இஸ் ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு செய்யும் போது இந்த சட்டம் கேள்வி கேட்காதா? சட்டங்கள் வரும் கீழ் மட்டத்துக்கு அவங்களுக்கும் மிடில் கிளாஸ்க்கு மட்டும் தான் இந்த சட்டங்கள். இந்த மேலாடையை எடுத்துட்டு அவங்க வந்து என்ன யோகா கற்றுக் கொடுக்குறேன். இப்போ இந்த இன்னர் இன்ஜினியரிங் அன்னைக்கட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கோம், இன்னர் இன்ஜினியரிங். அந்த இன்னர் இன்ஜினியரிங் ஒன்றும் கிடையாது. இவன் வந்து அந்த பெண்களுக்கு என்ன சொல்றான்னா, உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அதுல உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்க வந்து கடவுளோட இதுன்னு சொல்லி அப்ப அந்த பார்க்க ஒரு சில இன்னோசன்ட் பீப்புள் கெட் ட்ரீட்டட். அந்த மாதிரி பெண்களை வந்து இவன் வந்து மானபங்கம் பண்றான். தட் இஸ் ஜக்கியே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அட்வொகேட் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் ரியல் ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ். சிவராத்திரி அன்னைக்கு ஈஷால பல விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற தகவலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான தகவலா சொல்றீங்க. ஸோ என்ன நடந்து இருக்கு மேடம் அங்க? அங்க என்ன நடந்திருக்குன்னா, தட் இஸ் இப்போ இந்த 15th வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் நடக்கிற மாதிரி தான் இந்த சிவராத்திரி நடந்திருக்குது. வித் ஆல் தி ஃபிலிம் ஸ்டார்ஸ் அண்ட் தி சென்ட்ரல் மினிஸ்டர் மிஸ்டர் ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேவலமா என்ன இருக்குதுன்னா, ஒரு இப்போ வந்துட்டு உலகத்தையே இப்போ வந்துட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அமெரிக்கால. அப்போ வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரியே இந்த ஆளும் ஒரு ஃபீல் தான். ஏனென்றால் இப்போ நீங்களெல்லாம் முதல் பார்த்துருப்பீங்க சம் இன்டர்வியூஸ், எப்படி அங்க இருக்க நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாமே பெண்கள் ரேப்பும் அப்புறமேல் ஆண்கள் மொலஸ்ட் ஆகும் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணாலும் இந்த போலீஸ் வந்து அந்த யார் ஃபைல் பண்ண வராங்களோ அவங்கள மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ வந்துட்டு ஆனா அதே இதுல வந்துட்டு அந்த ஒரு லேடி வந்து ஃப்ரம் அமெரிக்கா, அவங்க லாஸ்ட் இயர் இதே டைம் வந்துட்டு ஐ திங்க் இன் மார்ச் 2025 டெல்லியில அவங்களும் இன்னொருத்தர் அந்த பாய் யார் மொலஸ்ட் ஆனாங்களோ அவங்க அம்மா 2 பேரும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. தே ஆல்சோ ரோட் எ லெட்டர் டு தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சேயிங் தட் இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சிட்டுக்கடா இன்னும் கூட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இது வந்துட்டு நாங்க வந்து லாஸ்ட் இயர் இதே இந்த இந்த சிவராத்திரி அப்போ நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், அங்க என்னெல்லாம் தவறுகள் நடக்குது. அப்போ வந்து யார் யார் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபசர் காமராஜ் அவரோட 2 grown up சில்ட்ரன் கேர்ள்ஸ் வந்து அவர் சுப்ரீம் கோர்ட் மட்டும் போயிருக்காரு அவங்க பிள்ளைங்களை வந்துட்டு மீட் எடுக்கிறது. அதுமே ஒரு ஆக்ஷனும் ஒரு இது அவங்களுக்கு ப்ராப்பர் இது வரல.
அதுக்கப்புறம் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு அங்க வந்து அந்த ஆள் வந்து ஒரு மயானம் வச்சிருக்காரு. அந்த மயானத்துல வந்து டெட் பாடிஸ் வந்து எரிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இது மயானம் இது பெர்மிஷன் கொடுத்துட்டா, அப்போ வந்துட்டு யாரெல்லாம் ஒரு 100 ஏக்கரோ இல்லாட்டி 1000 ஏக்கர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மயானம் வைக்கிறதுக்கு கொடுப்பாங்களா பெர்மிஷனா? கிடையாது. அப்போ வந்து ஏதோ தவறு அங்க நடக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து தோட்டத்துல சிவஞானம் சொல்லிட்டு ஒரு விவசாயி, அவரோட தோட்டத்து பார்டர்ல தான் இவங்க வந்து இந்த இந்த மயானத்தை வச்சுட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் இது என்னன்னா, இந்த 2-3 நாளா நிறைய டெட் பாடி வடநாட்டுல இருந்து வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. தெர் ஆர் லைவ் வீடியோஸ். ஒரு ஆக்ஷனும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எடுக்கிறது இல்லை, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் எடுக்கிறது இல்லை. நாளைக்கு வந்து நாங்கெல்லாம் வந்துட்டு we are all going to have a போராட்டம். பிகாஸ் இது வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுப்பாங்க. யாரு இந்த பாடிஸ், எதுக்கு வடநாட்டுக்காரங்க பாடிஸ் தூக்கிட்டு வந்து இங்க எரிக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மர்மம். ஓகே, இதுல வந்துட்டு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பெரிய அந்த ஆளுக்கு அந்த சிவன்ராத்திரி அட்டென்ட் பண்ணி அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய தவறு. இது எப்படி தெரியுமா, இப்ப இந்த எப்ஸ்டீன் ஜெஃப்ரி மாதிரி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படி எல்லாம் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த வெளிநாட்டு ஈவன் நம்ம நாட்டு பிரதமருக்குன்னா அவர் பேரும் அங்க வந்திருக்கு. பிளஸ் நம்ம மினிஸ்டர் ஒருத்தர் இந்த பெட்ரோலியம் மினிஸ்டரோட பேரும் இப்போ அடிபட்டு இருக்குது. ஓகே, அப்போ வந்து எப்படி இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் 2008-9 அந்த ஆள் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கிறான் ஃபார் சைல்ட் ரேப், இது சைல்ட் செக்ஸ் டிராஃபிக்கிங். அப்போ ஈவன் ஜக்கி இஸ் ஆல்மோஸ்ட் அதே கேட்டகரி தான். அப்போ வந்து இந்த அமெரிக்கால இருக்கும் அந்த பெண்மணி வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து ரேப் மேல அவங்க டென்னசி கவுண்டி கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி கோர்ட், பட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜக்கி என்ன பண்ணிருக்கிறான், அந்த பெண்மணி அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் மான நஷ்ட ஈடு ஃபார் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இது ஃபைல் பண்ணிருக்கான். ஃபைல் பண்ணி இந்த லேடி அவங்க வந்து தே கம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு அவ்வளவு பணம் எல்லாம் கிடையாது. இந்த வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லாயர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கான கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அந்த பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்க திருப்பி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த மான நஷ்ட ஈடுல. ஆனா நம்ம நாட்டுல எந்த ஒரு ஊடகமும் இதை பத்தி சொல்றதுல பேசவும் இல்லை. எல்லாருமே என்ன சொல்றது, அதை மூடி மறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல பெரிய பெரிய அவங்க இன்வால்வ். சரிங்களா? அப்போ வந்துட்டு அதே கவுண்டி கோர்ட் ஒரு 1 month முன்னால அந்த மான நஷ்ட ஈட டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அப்ப டிஸ்மிஸ் பண்ணியிருந்தேன்னா அப்ப வந்துட்டு அந்த கேஸ் ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்றது, அந்த அமெரிக்கால இருக்க கோர்ட் அட்லீஸ்ட் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்குது. ஆனா நம்ம நாட்டுல நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் சரி, இல்ல நம்ம ஹைகோர்ட் ஆகட்டும் சரி, இந்த ஆளுக்கு சாதகமா தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ பாமர மக்கள், அவதிப்படுற மக்கள், இப்ப அங்க போறதெல்லாம் பணக்காரன், செலிபிரிட்டிஸ், சினிமா நடிகைகள், இவங்க தான். அங்க ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும் போதை நடக்குது. அங்க வந்து ஏதோ ஒரு தீர்த்தம் மாதிரி கொடுத்து ஒரு மாஸ் ஹிப்னாட்டிசம் இந்த ஆள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி இவ்வளவு பேர் அவதி சொல்லி இருக்கிறாங்க, ஏன் இந்த நம்ம சட்டம், நம்ம நாட்டு சட்டம் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது? அங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஜக்கி ஒரு காலகட்டத்துல, இப்பெல்லாம் நீங்க எல்லாம் பேசுறீங்க, நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்காரங்க, எங்களுக்கு தெரியும் ஜக்கியோட ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம், அயோக்கியத்தனம் எப்படி வந்தான், எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு. எங்கிருந்து இந்த காசெல்லாம் வந்துச்சு? அந்த ஆள் ஒரு காலகட்டத்துல கஞ்சா வந்து சைக்கிள்ல வித்துட்டு இருந்தவன். அந்த சைக்கிள்ல வித்துட்டு இருந்தவன் இன்னைக்கு எப்படி இவ்வளவு காசு, இவ்வளவு செல்வாக்கெல்லாம் வந்திருக்குன்னா இதெல்லாம் வந்துட்டு ஊடகங்கள் தான் கேட்கணும். ஆனா நாங்க தனி மனிதர்கள், நாங்க வந்து இது போராடிட்டு இருக்கோம் இன் டிஃப்ரெண்ட் வே. தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, இது போலீஸ் ரெய்ட் வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த ரெய்டுக்கு தான் நம்ம ஹைகரிகள், ஐ திங்க் இட் வாஸ் a வெக்கேஷன் கோர்ட், அவங்க சொல்லிதான் அந்த ரெய்டு. இட் வாஸ் நாட் ஆக்ஷன் ஆஃப் தி, என்னெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எடுத்தாங்களோ அவாய்ட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்த தகவல். இது எவ்வளவுக்கு உண்மை போய் என்று யாருக்குமே தெரியாது. ஆரம்பத்துல ஜக்கி வந்து ஒரு யோகா மாஸ்டர் அப்படிதானே கோயம்புத்தூருக்குள்ளேயே வராரு? யோகா மாஸ்டர் சொல்லிட்டு கோயம்புத்தூருக்குள்ளார வந்துட்டு இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆள் வந்து அந்த
ஒரு அவங்களுக்கு ஒரு குரு இருந்திருக்குது. அந்த குரு அந்த இடத்துல தான் அந்த அவன் சோ கால்டு பொண்டாட்டி அந்த விஜய் சொல்ற பொண்ணு வந்து விஜய். இவனும் அந்த பொண்ணும் விஜி தட் இஸ் இஸ் வைஃப். அதுக்கப்புறம் அவங்க வந்து தேவர் ஒன்லி லிவிங் பார்ட்னர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அந்த கூட இருந்தவங்க எல்லாம் அவங்கள அட்வைஸ் பண்ணிருக்காங்க, இட்ஸ் நாட் நைஸ், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி. ஓகே. அப்போ வந்து அவங்க ஆரம்பமே சரியில்லை. இப்போ வந்து நம்ம கலாச்சாரத்துல நடந்துட்டு இருக்குது. பட் நம்ம பெரியோர்கள் எல்லாம் நம்ம வந்து லிவிங் டுகெதர் இது பண்ணிட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களா? பேசும்ல, உலகம் பேசும். சரியாதா? இதுதானே உண்மை. அப்போ வந்துட்டு இந்த யோகா மாஸ்டர் சொல்லிட்டு யார் அவனுக்கு அந்த டிகிரி கொடுத்தாங்க? இந்த யோகா சர்டிபிகேட் எவ்வளவு என்ன சொல்றது ஜெனுவைன், எவ்வளவு அவன் கத்து கொடுக்குறது யோகா வந்துட்டு கரெக்டான யோகானா கிடையாது. நான் என்னோட யூடியூப் இது பண்ண உடனே நிறைய பேர் டன் பிஹெச்டி இன் யோகா அவங்க எல்லாம் எனக்கு கான்டாக்ட் பண்ணி ஆமா அவன் கத்து கொடுக்குற யோகா வந்து தவறான இது, அதுல வந்து அது செஞ்சா ரொம்ப டேஞ்சரஸ், நிறைய பேர் செத்து போவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது உண்மைதான். நிறைய பேர் இவனை பின்பற்றி போய் அவங்க குடும்பங்கள்ல இருந்து அந்த குடும்பத்தாருக்கு தெரியும். தட் இஸ் அவங்க அந்த யோகா பிராக்டிஸ் பண்ணி நிறைய யங்ஸ்டர்ஸ் செத்து போயிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் யார் அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க? இவங்க வந்து யோகா கத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் நானும் நம்ம ஒரு காலேஜ்க்கு போய் படிக்க போனா அந்த காலேஜ்க்கு அங்க அங்கீகாரம் இருக்குதா? அந்த டீச்சர்ஸ்க்கு தகுந்த டிகிரிஸ் இருக்குதா? இதை கத்து கொடுக்குறதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. இப்ப நாட்டுல பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் ஒரு யோகா மாஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு யோகா சாமி. இது ஒரு பெரிய ஸ்கேம். ஓகே. இந்த யோகான்னு சொல்லிட்டு இந்த ஜக்கி எல்லாம் வந்துட்டு அங்க வந்து வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் இன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சிமிலர் இதுதான் இங்க ஜக்கியோட ஆசிரமத்தில் நிறைய சாமியார்கள் நம்ம பார்த்தோம். இந்த ஹரியானால அந்த ராம் ரஹீம், அதுக்கப்புறம் இந்த பாபா ராமு அவன் ஒருத்தன். இந்த சாமியார் கூடுங்கள் எல்லாம் நிறைய இடத்துல வந்து இந்த யோகான்னு சொல்லி வந்து அங்க தப்பான காரியங்கள் தான் நடந்துச்சு. இதை வந்து தட்டி கேட்டுச்சா எந்த கவர்மெண்ட் தட்டி கேட்டுச்சு? இல்லாட்டி உங்க சர்டிபிகேட் பர்ஃபெக்டா இருக்குதா, ஜெனுவைனா இருக்குதா, நீங்க வந்து யோகா கத்து கொடுக்கலாமா, நீங்க கத்து கொடுக்குற யோகா வந்து கரெக்டா இருக்குதான்னு சொல்லி எந்த இது ஸ்டேட் கவர்மெண்டாவது எதனா ஆக்ஷன் எடுத்துருக்காங்கன்னா கிடையாது. மேடம், ஈசால இருக்கிற அந்த சுடுகாட்டை பத்தி சொன்னீங்க. அங்க பிணங்கள்லாம் வருது சொல்றீங்க இல்லையா? பிணங்கள் வெளி மாநிலத்திலிருந்து வருது அப்படின்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? இல்ல அங்கேயே இருக்கிறவங்க மர்மமான முறையில எரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அது வந்துட்டு வினோத், as of now எனக்கு வந்துட்டு ஐ ஒன்லி ஹாவ் தி இன்ஃபர்மேஷன் இந்த 3 daysல, தட் இஸ் நேத்து முந்தா நேத்து அதுக்கு முதல் நாள், தட் இஸ் அந்த 15th அப்புறம் இன்னைக்கு 20th நினைக்கிறேன் டேட் இல்லையா? இந்த 4-5 daysல நிறைய பணங்கள் எரிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சிவா அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. ஓகே. பிகாஸ் ஐ எம் பிஸி வித் சம் அதர் இது, ஐ எம் நாட் இன் டவுன், என்னால போக முடியல. டுமாரோ வி ஆர் கோயிங் டு த ஸ்பாட். தே ஹவ் டேக்கன் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல வந்து இந்த ஜக்கிக்கு இவ்வளவு தைரியம் எதுன்னா அவனுக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுல வந்து ஸ்டாலினோட மருமகன் தட் இஸ் சபரீஷன் வந்து அந்த ஈஷாக்காரனோட நிறைய தொடர்புகள், பிசினஸ், அவங்களுக்கு எல்லாம் இன்டர்நேஷனல் பிசினஸ்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் என்ன சொல் கான்டாக்ட் இல்லை என்னன்னு அவங்களுக்குள்ளார ஹேவிங் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. எல்லாம் இது வந்துட்டு இப்ப எங்களையே நானே ஓப்பனா பேசிட்டேன். எங்களையெல்லாம் வந்துட்டு ஷட் அப், அவங்கள வந்து அவங்க வாயை மூடணும்னு சொல்லி தட் இஸ் வாயை மூடனா எங்களெல்லாம் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே நாங்க ஒரு பேட்டியில நாங்க பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டாவும் சொல்லியிருக்கோம். ஆனா நான் வந்துட்டு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக போறதுல இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நாங்க மோதுறது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது பிசாசு, எதனாலும் தமிழ்ல, இங்கிலீஷ் ஐ கால் இட் டெமன். ஐயா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் எவ்வளோ வருஷமா அந்த சின்ன குழந்தைங்க போராடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்பதான் அது வந்து அமெரிக்காலேயே ஒரு பெரிய இஷ்யூவா வந்துருக்கு. அகையில இந்த ஜக்கி வாசுதேவும் வெகு சீக்கிரத்துல மாட்டுவான். ஏன்னா இந்த வந்துட்டு டென்னசி கோர்ட்ல வந்து அவனோட மான நஷ்ட கேஸ் டிஸ்மிஸ் ஆனது. எந்த ஒரு ஊடகமாவது இதை வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் நாங்க சொல்றது இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் எதுனா ஒருத்தராவது சொல்லியிருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் யாருமே சொல்ல. நான் சொல்லியிருக்கிறேன், பியூஷ் மனுஷ் வந்து சேலத்து அந்த தம்பி பேசியிருக்காரு, அவ்வளவுதான் தவிர்த்து வேற யாருமே இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணல. ஸோ அப்ப என்ன நடக்குது? அப்போ மேல் இருக்கிற தட் இஸ் ஒரு லெவலுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு செய்யும் போது
இந்த சட்டம் கேள்வி கேட்காதா? சட்டங்கள் வரும் கீழ் மட்டத்துக்கு அவங்களுக்கும் மிடில் கிளாஸ்க்கு மட்டும் தான் இந்த சட்டங்களா? இதுதான் எங்களோட கேள்வி. எதை வச்சு உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க மேடம்? உங்களை கொலை பண்ணிட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி தெரியும் சொல்றீங்க இல்லையா? எங்களை இன்டைரக்டா மிரட்டி இருக்கிறாங்க நிறைய பேர்த்த. என்ன எப்படி மேடம்? பர்சனலா யாரா என்ன மாதிரியான மிரட்டல் வந்திருக்கு மேடம் உங்களுக்கு? வந்துட்டு சிவா வந்து கேஸ் நடத்திட்டு இருக்காரு. ஓகே, சிவா வந்து கேஸ் நடத்துறவங்க லாயர்ஸ் எல்லாத்துக்குமே இன்டைரக்டா மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த சிவாவோட லாயர்ஸ் எல்லாம் டிஎம்கேவோட லாயர்ஸ், வில்சன், இந்த மாதிரி லாயர்ஸ். ஓகே, அவங்க வந்து கூஃப் அப் பண்றாங்க கேஸ. ஒரு வில்சன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு கவர்னர் மேல கேஸ போட்டு ஆஹான்னு வராரு. ஆனா இதே ஜகி வாசுதேவ் கேஸ் வந்து புஷ் ஆகுது. ஓகே, ஏன்னா கேஸ் போய் அவரு he didn't go for the hearing. ஓகே, அப்ப எதுக்கு அவர் கேஸ் எடுக்கணும்? அப்போ இந்த மாதிரி நிறைய இது நாங்க வந்து ஒரு சிலர் இது நாங்க எங்களால இப்பத்துக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா வெகு சீக்கிரட்ல, தட் இஸ் நான் எப்பவும் சொல்றது, தர்மம் அதர்மத்துக்கு தான் இந்த வார். தர்மத்தை ஜெயிக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஓகே, அப்ப வந்து நாங்கெல்லாம் இந்த ஆக்டிவிஸ்ட், எங்களுக்கு எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இவங்களால இன்டைரக்டா, ஈவன் ஐ நோ லாட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் இந்த பிரசன்ட் பிஜேபி கவர்மெண்ட்ல எப்படி ஜக்கியோட க்ளோஸா இருக்கிறாங்க, எப்படி அண்ணாமலைக்கும் ஜக்கிக்கும் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஜக்கியோட தினேஷ் சொல்லி கரெக்டட் அபவுட் தி நேம், பட் தினேஷ் சொல்ற அந்த ஆளோட அசிஸ்டன்ட்டுக்கும் அண்ணாமலைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை யோகியமானவனா இருந்தால் லாஸ்ட் இயர் இதே டைம்ல வந்து அந்த அமெரிக்கா அவங்க வந்து அந்த அம்மா வந்து ஷீஸ் அன் இந்தியன் பட் செட்டில்டு இன் அமெரிக்கா. அவங்க வந்து அண்ணாமலையை மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா அந்த ஆள் கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க எல்லாம் என்ன அரசியல் தலைவர்கள், எந்த பெண்களுக்கு நீங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க? என்ன உங்க பிஜேபியோட பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ்னு சொல்றல பேச்செல்லாம் அழகா ரொம்ப நல்லா இருக்குது. பட் எந்த அளவுக்கு பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு இருக்குதுன்னு சொன்னா கிடையாது. அண்ட் எவ்வளவு பேருக்கு வசதி அண்ட் என்ன சொல்றது தைரியம் இந்த மாதிரி பெரிய இடத்துல மோதத்துக்குன்னா இட்ஸ் ரொம்ப பெரிய டாஸ்க், இட்ஸ் ஹெர்குலியன் டாஸ்க். ஆனா நாங்க அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கெல்லாம் வேலை செய்யறோம். பட் டுடே வி கான்ட் ப்ரூவ் சோ மெனி திங்ஸ், பட் டைம் வில் ஸ்பீக். நேரம் காலம் பதில் சொல்லும் இதுக்கெல்லாம். ஜக்கி மேல பாலியல் குற்றச்சாட்டும் வைக்கிறீங்க. அங்க என்னதான் அப்படி என்ன மாதிரியான ஹராஸ்மெண்ட்டுகள் அங்க நடந்துட்டு இருக்கு மேடம்? அவர் வந்துட்டு ஒரு காலகட்டத்துல யூ டேக் இட் மேபி 2000 இந்த ஏர்லி பீரியட்ஸ் பிட்வீன் 2000 2010 பீரியட்ல இந்த அவங்க கிட்ட 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கூல் இருக்குது. ஒன்னு வந்துட்டு ஈஷா ஹோம் ஸ்கூல்னு சொல்லிட்டு, அப்புறமேல் வந்து சம்ஸ்கிருதி ஸ்கூல்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அப்புறம் ரொம்ப அந்த பாட்டுவாசிங்களுக்கு ஒரு ஸ்கூல்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அந்த ஆள் பணம் வாங்குறான். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஆனா வெளியே மட்டும் என்னமோ பெரிய அந்த காட்டுவாசிங்களுக்காக இது செய்யறாரு தொண்டு செய்யறான்னு சொல்லி இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. அப்ப அந்த சம்ஸ்கிருதி ஸ்கூல் பெண்கள் தட் இஸ் தி ஏஜ் ஆஃப் 13 to 15 காலங்காத்துல வந்துட்டு ஒரு 3:34 தட் இஸ் இந்த பிரம்மமுகூர்த்த டைம்ல இந்த பெண்களோட மேல் ஆடை, திஸ் இஸ் ஆல் வெரி அசிங்கமா இருக்குது நம்மளுக்கு பேசுறதுக்கு. பட் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஐம் கோயிங் டு போல்ட்லி டாக் அப், பிகாஸ் இது வந்து யார் அட்லீஸ்ட் மக்களுக்கு போய் இது ரீச் ஆகணும். இந்த மேலாடையை எடுத்துட்டு அவங்க வந்து என்னோ யோகா கற்றுக் கொடுக்குறேன். இப்ப இந்த இன்னர் இன்ஜினியரிங் அன்னைக்கட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கோம் இன்னர் இன்ஜினியரிங். அந்த இன்னர் இன்ஜினியரிங் ஒன்றும் கிடையாது. இவன் வந்து அந்த பெண்களுக்கு என்ன சொல்றான்னா, உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, ஆகையில உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நீங்க வந்து கடவுளோட இதுன்னு சொல்லி. அப்ப அந்த பார்க்க ஒரு சில இன்னோசென்ட் பீப்புள் கெட் சீட்டட். அந்த மாதிரி பெண்களை வந்து இவன் வந்து மானபங்கம் பண்றான். தட் இஸ் ஜக்கியே பண்றான். ஓகே, அப்ப அந்த அமெரிக்கா பெண்ணோட அவங்களோட பொண்ணு வந்துட்டு அங்க இருந்த பிடி மாஸ்டர் வந்து அவனை 3 வருஷம் ரேட் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு. ஆனா அந்த புள்ள பாவம் சின்ன பொண்ணா இருந்தது. அந்த வயசுல அது சொல்ல தெரியாம அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம she went through நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அவங்க சித்தியோ பெரியம்மா தான் பார்த்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜக்கி ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அப்ப நீ என்ன பெரிய சத்குரு குரு அல்ல, நீ எல்லாம் என்னத்துக்கு குரு? நீ அயோக்கியத்தனம் பண்றதுக்கு நீ ஒரு குருவா? நீ எல்லாம் ஒரு மசைய. அப்புறமேல அந்த ப்ரொஃபசர் காமராஜ் புள்ளிங்கள மொட்டை அடிச்சு நீ எல்லாம் பண்ணிக்க. உன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க.
மற்றவங்கள எல்லாத்தையும் நீ கல்யாணம் பண்ண வேண்டாம், இதை பண்ணு, சன்னியாசி, உன் பொண்ணையும் நீ சன்னியாசி பண்ண வேண்டியது தானே. உன் பொண்ணோட யோகியம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்ல. இந்த புள்ள கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய தடவை பிரெக்னென்ட் ஆகி அமெரிக்கால போய் கலப்பு இது பண்ணிக்க, அதுக்கும் விட்னஸஸ் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கேவலம், பேசுறதுக்கே கேவலம். ஆனா பேசணும். ஏன்னா நீங்க வந்துட்டு தவற பண்ணிக்கிட்டு மற்றவங்களே நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க இந்த ஆள். ஓகே, அப்போ வந்து இந்த லேடி, எந்த ஒரு லேடிக்கும் யோசிப்பாங்க, என்ன நீங்க ரேப் பண்ணிட்டேன்னு சொல்றது 100 தடவை யோசிச்சு தான் வந்து செய்வாங்க. அந்த அம்மா எதுக்கு செஞ்சாங்கன்னா, மற்றவங்க மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கப்புறம் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எந்த அவங்க வந்து காசு பணத்துக்காக இல்லை, இவன் தான் காசு பணம் போட்டு டேமேஜஸ் சூட் போட்டான். ஆனா செருப்படி வாங்கியிருக்கிறான் அங்க டென்னசில. ஆனா இங்க வந்து எந்த ஒரு ஊடகமும் சொல்றதில்ல. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்ஷன் எடுத்தது. ஆனா இந்த இது பாதுகாப்பு மந்திரி ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியம். இப்ப இந்த ஈஷாக்கு வந்து இவங்க எல்லாம் டான்ஸ் ஆடாட்டி நாடே குட்டி சவராயிடும். நாட்டோட எக்கானமி பாதாளத்துல கிடக்குது. ஆனா எவனா ஒருத்தனாவது இந்த அரசியல்வாதி அதை பத்தி கவலைப்பட. சரி, இவ்வளவு பேசுவீங்கல்ல, அப்ப எதுக்கு பிடிஆர் பழனிவேல் இவரு நம்ம மினிஸ்டர் இன் தமிழ்நாடு, அவரும் இந்த ஜகியை பத்தி பேசியிருக்காருல, ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கல? அவராலேயே ஒன்றும் பண்ண முடியல. பீயிங் அ மினிஸ்டர், பீயிங் ஃப்ரம் அன் அஃப்ளூயன்ட் ஃபேமிலி, பொலிட்டிக்கல் ஃபேமிலி, அவராலேயே ஒன்றும் பண்ண முடியும். அப்ப பாமர மக்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன ஸ்டாலின் என்ன ஆக்ஷன் எடுத்தார்? அவரோட மந்திரி. அப்ப அவரோட மந்திரி போய் பேசினாரா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மந்திரி பொறுப்பான, அப்ப வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டைம்ல தான் அவர் இந்த இது சொல்லியிருக்காரு, இந்த ஜகியை பத்தி. அப்ப வந்து ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க. ஊடகங்கள் அவங்கள கேள்வி கேளுங்க. எங்களை கேட்குறீங்கல்ல, அவங்களையும் இந்த கேள்வி கேளுங்க. டெல்லியில வந்து நாங்க இது பண்ணும்போது எங்களோட ஒருத்தர் வந்தாரு. அவங்க சிஸ்டர் வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அவங்க எல்லாம் இங்க போறாங்க இந்த இடத்துக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலி வாய் திறக்கிறதுல, பட் ஷீ ஹஸ் சீன் மர்டர் ஆகி அதுல வந்து அந்த மயானத்துல பேர்ன் பண்றது. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நவ் ஷீ இஸ் அஃபெக்டட். என்னன்னா அது பார்த்து அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால எல்லாத்துக்குமே அந்த தைரியம் இருக்கும், ஏன் வந்து சொல்றது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ்க்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அவங்கள எவ்வளவு போலீஸ் தொந்தரவு பண்றாங்க. இப்ப அந்த யாமினி சொல்றாங்க, ஆந்திரால இருந்து அவங்க பையனுக்கு வந்து அந்த இன்னொரு கிளாஸ்மேட் மூலியமா மொலஸ்ட் ஆகி அந்த பையனும் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த பையனுக்கு மட்டும் எஃப்ஐஆர் ஃபைல் இதா இருக்குது. அவரோட அந்த கேஸ் வந்து என்னோட வக்கீல் எடுத்து நடத்துறாரு. அப்போ வந்து இந்த போலீஸ் எவ்வளவுலாம் அவங்களுக்கு மிரட்டல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எந்த ஊடகம் ரிப்போர்ட் பண்ணுதுன்னா கிடையாது, யாருமே பண்றது இல்லை. அதனால அதுக்கப்புறம் அவன் ரவுடிஸ் எல்லாம் அனுப்பிச்சு அந்த அம்மாவை வந்து அந்த அம்மாவை மானபங்கம் பண்றதுக்கு இந்த 1 இயர்க்குள்ளார இதெல்லாம் நடந்துச்சு, இந்த அசிங்கம் எல்லாம். ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இல்லை வினோத், பிகாஸ் இட்ஸ் வெரி அஸ் எ லேடி எங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப அசிங்கம். ஆனால் ஏன் பேசுகிறோம் என்றால் இது வந்துட்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையா. இப்ப வந்து தமனா பெரிய தமனாக்கு ஷீஸ் காட் லாட் ஆஃப் கேசஸ், ட்ரக் கேஸ் இதெல்லாம் இருக்குது. யாருமே அங்க என்னமோ போயிட்டு உடனே இந்த சினிமா நடிகை டான்ஸ் ஆடிட்டான், அந்த பிளேஸ் வந்து ஒரு புண்ணியமா இல்லாட்டி ரொம்ப யோகியமான இடம் சொல்லி சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. நடிகை எல்லாம் ஈஷா மைத்து வந்து தொடர்ந்து சேவை செஞ்சுட்டு வரதா அங்க சொல்றாங்களா மேடம்? என்ன மாதிரியான சேவை அங்க என்ன சேவை? என்ன சேவை அது? நீங்க அது கேள்விக்குறி. இது அசிங்கம். உங்களுக்கே நீங்களே யோசிக்கணும். பாக்குற வியூவர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன சேவை அங்க பண்றாங்க. கங்கனா ரன் அவுட், ஏன் இந்த வருஷம் கங்கனா ரன் அவுட் வரல சொல்லுங்க? இந்த வருஷம் கங்கனா ரன் அவுட் வரல. போன 2 வருஷம் வந்து அந்த ஆடிச்சு. இந்த வருஷம் இந்த தமன்னா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நடிகை, அதுக்கப்புறம் சமந்தா பாருங்க. தொடர்ந்து அங்க நடிகை எல்லாம் வராங்க. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் தான் இங்க வராங்க. பாருங்க, பணம் கொடுத்தா எந்த நடிகை வந்து என்னோட டாய்லெட் கடை ஓபன் பண்ணுங்க. எனக்கு தெரியும் எவ்வளவு அரசியல்வாதிக ஒரு டாய்லெட் ஓபன் பண்றதுக்கு காசு வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஆக்ட்ரஸஸும் கூட வந்துட்டு ஒரு கடை திறக்கிறதுக்கோ இல்ல ஒரு டாய்லெட் திறக்கிறதுக்கோ பணம் கொடுத்தா வருவாங்க. அதில் எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நம்ம யோசிக்கணும் எதுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இல்லாட்டி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களை வந்து கேட்கணும், ஏன் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா நாங்க அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்குறோம். ஆனா எங்களை வந்து அப்படியே மூடிடுவாங்க. என்னன்னா போலீஸ் மிரட்டும், அரசியல்வாதி மெட்டுவான், எங்களுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்ட் அனுப்புவாங்க. அண்ட் இது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த கிரேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய ரெய்டு எங்களுக்கு விடும். இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு இவங்க பெரிய வந்து பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் அங்க வந்ததால இந்த ஆள் பெரிய யோகியமானனா, அப்போ வந்து இந்த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆல்மோஸ்ட் 3-4 பிரசிடென்ட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் அந்த ஜெஃப்ரி ஐஸ்டைனோட ஐலண்ட்ல போய் ஆட்டம் போட்டிருக்கானுங்க.
ஓகே, கேவலமான ஒரு அவல நிலை. மக்கள் இந்த மாதிரி என்ன சொல்றது, பாலியல் குற்றம் பண்றவர்களை நம்ம வந்து நம்மளோட தலைவர்களா நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம். அது வந்து மக்களோட குற்றம். மக்கள் அது இனிமேல் ஆகுது இந்த மாதிரி நாங்க பேசுறது கேட்டு நீங்க என்ன எங்களை ட்ரோல் பண்ணுங்க, we are not bothered. என்னை யாருன்னா ட்ரோல் பண்ணிட்டு ஐ எம் லீஸ்ட் பிட் bothered. ஐ பிலீவ் இன் காட். நான் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷி. அந்த கடவுள் பதில் கொடுப்பாரு, இவனு கண்டிப்பா கொடுப்பாரு. ஜக்கி உங்களுக்கு ஏதோ செய்வினை வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல மேடம்? ஆமா, எஸ், செய்வினை பண்ணாரு. அது வந்து ஐ கேன் ப்ரூவ் இட் நவ். எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் அதை ஓப்பனாவே இல்ல அது பேசிட்டு ஜக்கி தான் பண்ணாரு அப்படின்றது நீங்க சொல்றது என்ன காரணம் மேடம்? எதன் அடிப்படையில ஜக்கி இருக்கலாம். எங்களுக்கும் சரி பாருங்க, எங்களுக்கும் இது வந்து நான் சொல்ல certain things cannot be proved. அதுல வச்சு நீங்க வந்து எங்களை பின் பண்ணணும்னு நினைச்சு நடக்காது. சரி, நான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஜக்கி இவ்வளவு பெரிய கடவுள் தானே, நான் சிவன், நான் வந்து யோகா பண்றேன், எனக்கு நீங்க எல்லாம் இதை பண்ணுங்க, உங்க உயிர் ஜக்கி இஸ் ஹியூமன் தானே மேடம்? ஒரு 1 minute, just let me speak, don't cut in between because we lose the flow. Okay, இவ்வளவு பேசும் ஜக்கி, எதுக்கு உன்னோட பிரெயின் கிராஷ் ஆச்சு? மறுபடியும் செகண்ட் டைம் நீ ஆபரேஷன் போய் பண்ணிருக்க. அப்ப ஏன் உன்னோட யோகா உன்னை காப்பாத்தலை? நீ வந்து கடவுளோட பெரிய இது, நீயே சிவன் சொல்லி நீ நிறைய இடத்துல பேசியிருக்க. ஓகே, அப்ப வந்துட்டு ஏன் உனக்கு அந்த இது வந்துச்சு? அப்ப நீங்க பேசுறீங்களே, அவரும் மனிதன் தான். அப்ப நாங்களும் மனுஷி தான், எங்களுக்கும் தெரியும் எப்படி இதை ப்ரூவ் பண்ணணும், எப்படி இது வெளியே கொண்டு வரணும். சொல்றேன், காலம் பதில் சொல்லும் இதுக்கெல்லாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சின்ன இடத்துல வச்சு ஒரு குடிசையான ஒரு பகுதியில் வச்சு தான் ஒரு யோகாவை சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் ஆரம்ப இடத்துல வருது. தியான லிங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கட்டிடமே இல்லாத இடத்துல தான் இருக்கிறதுலாம் ஒரு வீடியோலாம் பார்க்குறோம் நம்ம. ஸோ அதிகமான ஃபண்டு இவருக்கு எங்கேருந்து வந்திருக்கு மேடம்? எப்படி இவர் வளர்ந்தாரு? எப்படி வளர்ந்தாருன்னா, முதல் காலகட்டத்தில் வந்துட்டு இந்த ஆள் வந்து கஞ்சா வச்சுட்டு இருந்தான். கஞ்சா அங்க வளர்த்துட்டு கஞ்சா வச்சுட்டு இருந்தான். வந்துட்டு 95ல அந்த ஆள் வந்து அந்த இடத்த வாங்கும் நேரத்துல அந்த ஏரியால எனக்கு வந்து நானும் ஒரு 100 acres வந்து அக்ரிமெண்ட் போட்டேன். அப்போ வந்து இந்த ஆள் அப்போ வந்து ஒரு 1/2 ஏக்கர் வாங்குறதுக்கு சீட்டி அடிச்சுட்டு இருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் அவனுக்கு செல்வாக்குன்னு வந்தது வந்து இங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு செல்வாக்கான ஒரு ஃபேமிலி. ஐ டோன்ட் வாண்ட் டு கொச்ச பண்றேன். அந்த அவங்க வீட்டு மருமக வந்து இந்த ஆளோட she was having நினைப்பேன். ஓகே, விச் எவ்ரிபடி நோஸ். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையால தான் அவன் வந்து அவனோட ஒய்ஃபை கொன்னுட்டான். அவங்க ஒய்ஃப் ஒன்னும் வந்துட்டு என்ன சொன்னாங்க, மகா சமாதி அடையலையா? சமாதி, மகா சமாதியான நீ என்னத்துக்கு அவன் எரிச்சானாமா? மகா சமாதி எரிச்சாதான் மகா சமாதியா? நம்மளாம் முட்டாளா? அப்ப ஏன் அவங்க அப்பா அம்மா வரதுக்குள்ளார அவன் வந்து அதை எரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்து இது மேலதான் அந்த லிங்கத்தையே கட்டியிருக்கான். இதுதான் உண்மை. யாருக்குன்னா தைரியம் இருக்கணும், யாருக்கும் தைரியம் இல்லைன்னா எல்லாம் ஆஷஸ் தான். ஆனா ஜக்கி என்ன சொல்றாருன்னா, 2 நாளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் வந்து எனக்கு வாழவே விருப்பம் இல்லை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆன்மாவே அந்த பாடி விட்டு வெளியே வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போச்சுன்ற மாதிரியான ஒரு கதையை அவரே சொல்றாரு. சரி, சொல்லிட்டு போச்சுல்ல. அப்ப நீ வந்துட்டு எதுக்கு அதை எரிச்ச? நீ வந்துட்டு சமாதி என்ன சொல்றீங்க அந்த வார்த்தை, தட் இஸ் யோக நிலை வந்தார், யோக நிலையில் உட்கார்ந்தார்னு சொல்லிட்டு. அப்ப நிறைய பேர் கொடுத்துருக்காங்களே அந்த காலகட்டத்திலே ஸ்டேட்மெண்ட். ஒருத்தம்மா திருப்பூர்காரமா சொல்லியிருக்காங்களே, நீங்க அவங்களெல்லாம் ஹஷப் பண்றீங்கன்னா மிரட்டிட்டு இருக்கீங்க, அவங்க பயந்துக்கிறாங்க. அப்ப வந்துட்டு நீ என்னத்துக்கு இவன் எரிச்சானாமா? அவங்க மாமனார் மாமியார் அந்த புள்ளியோட அப்பா அம்மா வந்து அப்புறம் பண்ணிருக்கலாம்ல. அப்ப என்ன அவசரம்? அப்ப வந்து இதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். அதுல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அந்த காலகட்டத்துல அந்த ஆள் கொன்ன அப்புறம் வந்துட்டு டிஎம்கேல வந்து பணம் கொடுத்து அந்த இதெல்லாம் தப்பிச்சிட்டாரு. ஏன் அவருக்கு கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் கலைஞர் படுத்துட்டு இருக்கும்போது சீரியஸா இருக்கும்போது அங்க அந்த ஆள் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். எந்த சாமியார் போய் யாருக்கு போய் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர் உட்கார்றாங்க? அதனால டோன்ட் டெல் அஸ். வந்துட்டு நாங்க வந்து ஆரம்பிக்கணும் பேசணும்னா இது வந்து ஹவர்ஸ் டுகெதர் பேசலாம். ஓகே, இதுல யார் யார் இன்வால்வ்? இன்ஃபேக்ட் ரீசென்ட்லி ஹி வாஸ் அந்த யோகா இதுல இருந்து ஆல் இந்தியா யோகா இதுல இருந்தே அவனை எடுத்துட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்ப வந்து அந்த ஸ்ரீ ரவிசங்கர் ஆஃப் இது பெங்களூர் தான் பிரசிடென்ட். இவங்க 2 பேருக்குள்ளார போட்டி நடக்குது. ஏன் நாங்க வெளியே பேச ஆரம்பிச்சோம்னா 1000 பேச ஆரம்பிக்கலாம், புரியுதுங்களா? ஆனா எங்களுக்கு எங்க கேஸ் தான் முக்கியம். ஏன்னா நியாயம் வெளியே வரணும். நாங்க வந்து வி டோன்ட் வாண்ட் டு டைவர்ட். அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கும்போது வந்துட்டு மோடி அவங்களுக்குள்ளார சமரசம் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க சண்டை போட்டு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரையிலும் வருங்கால இன்னும் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. 2வது வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி அந்த ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து யானை தடம்
அந்த தடத்துல இருந்த எல்லா காலேஜஸும் மூடிட்டு இதை மட்டும் எப்படி விட்டு வச்சிருக்காங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த ஈஷா ஹோம் ஸ்கூல் சொல்றது வந்து இஸ் அஃபிலியேட்டட் டு ஐசிஎஸ்சி. ஓகே, அப்ப அந்த ஐசிஎஸ்சில வந்து எல்லாத்துக்குமே நாட் ஓன்லி இன் ஐசிஎஸ்சி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டில் 12th ஸ்டாண்டர்ட் தான். 12 வருஷம் நம்மளோடது, எல்கேஜி யூகேஜி எல்லாம் வச்சுட்டு. அப்போ வந்து இந்த ஆள் வந்து 13 வருஷம் அந்த இதை நடத்துறான் அந்த ப்ரோக்ராம். அது என்ன பண்றான், 11th முடிச்சு ஒரு வருஷம் பிரேக் கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்களெல்லாம் அங்க ஃப்ரீ லேபர், அப்ப சைல்ட் லேபர் அங்க வந்து பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து யாருமே இதை பத்தி கேட்கல. அப்ப நான் தான் லெட்டர் எழுதினேன் டு மகேஷ் பொய்யாமொழி, எப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க? ரெண்டாவது, எப்படி ஒரு ஸ்கூல் 13 வருஷம் நடத்தலாம்? ஒரு 12 இயர் ப்ரோக்ராமை எப்படி 13 இயர்ஸா பண்ணுவீங்கன்னா, அதுக்கு வந்து கோயம்புத்தூர் கலெக்டரேட்டுக்கு அந்த லெட்டர் அனுப்பிச்சு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பாம அது சோசியல் டிபார்ட்மெண்ட் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கம்மா நீங்க இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவலும் கிடையாது. ஆனா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, நான் இது பண்ண உடனே அந்த 13 இயர் ப்ரோக்ராமை இப்போ 12 இயர்ஸ் ப்ரோக்ராமை மாற்றிருக்காங்க. இது வந்து we have got information from the parents. நான் வந்து அந்த பேரண்ட்ஸ் பேர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க உயிருக்குலாம் ஆபத்து இருக்கு. ஓகே, ஸோ அதில் இவ்வளோ அப்போ ஏன் அந்த 13 வருஷத்து ப்ரோக்ராமை நீ சடனாக 12 வருஷம் பண்ண? போன வருஷம் இதே டைம்ல 13 வருஷமா இருந்துச்சு. நான் என்னோட இது பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் பார்த்துட்டு என்ன பண்ணாங்களோ ஏதோ தெரியல, உடனே இப்போ 12 இயர்ஸ் ப்ரோக்ராம். அதில் இந்த அவலங்கள் நிறைய நடந்துச்சு. ஐ ஈவன் மெட்டட் அது ஒரு நீங்க கேட்டீங்கல்ல அந்த பிள்ளைங்களை ரேப் பண்ண, நான் ஒரு பெண்ணை சந்திச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த நேம் பிகாஸ் அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து, அது பயந்துக்குது. அவங்க எல்லாரும் பயந்துக்கிறாங்க. என்னன்னா இவங்க வந்து கேள்வி கேட்கறது அந்த ஆசிரமத்துல போய் நீங்க கேள்வி கேட்டா அந்த பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுவாங்கப்பா, அவங்க பயந்துட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைங்கள அடிச்சிருக்காங்க. ஒரு சில பிள்ளைங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து, ரிகரஸ் பனிஷ்மெண்ட் எப்படி தெரியுமா, அந்த பிள்ளைங்கள 3 மாசம் இல்லாட்டி 6 மாசம் 1 வருஷம் தனியா ரூம்ல போட்டு அவங்களுக்கு சாப்பாடு, யாரோடையும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னா அப்ப அந்த குழந்தைங்களோட இது என்ன நடக்கும், அவங்களோட மென்டல் இது ஹெல்த். அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு உண்மை வெளியே வரும். ட்ரூத் வில் ப்ரிவேல். அது வெகு சீக்கிரத்திலே நடக்கும். நடப்பு நிகழ்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ.